7 இடங்கள் ஜெயிக்க வச்சாங்க. நாங்களும் ஜெயிக்க வைப்போம். நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறது வேறங்க. நீங்க சொல்லுங்க, கல்யாண சுந்தருக்கு சீட்டு கொடுக்கட்டும், ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், வேலுமணி கொடுக்க மாட்டாரு, தங்கமணி கொடுக்க மாட்டாரு, சொல்லுங்க, நான் டிபேட் விட்டு வெளியேறேன். ஓட்டுக்கு நான் பணம் தர மாட்டேன். நீங்க சொல்லுங்க. அண்ணன் வந்து திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு சரிதான், கேள்வி எல்லாம் சரிதான். அதை கேட்கிற இடத்துல அதிமுக இருக்கிறதா என்பதான் கேள்வி. அதிமுக வந்து பகுமானமா போராடுமா? ஆசிய பெருமக்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இது போராடுகிற தகுதி அதிமுக கிடையாது. ஏன்னா அவங்க அதிமுக ஆட்சியில இருந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக வந்து வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றல. அதிமுக ஊழலை ஒழிப்புன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க. லஞ்சத்தை ஒழிப்போம், நோ கரப்ஷன், நோ கலெக்ஷன், நோ கமிஷன், நாசகார திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்காது, சாகர் மாலா, பாரத் மாலா, அதானி இருக்காது, சொல்லுங்க பாப்போம். தாவேகா சொல்லிருக்காங்க ஊழலுக்கு எதிராக தான் அந்த ஆட்சி. ஆமா, செங்கோட்டையில பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பாங்க. இந்த மாதிரி உலகத்துல எங்கேயாவது ஒரு தத்துவத்தை பாத்திருக்கீங்களா? ஒரு கோட்பாடை பாத்திருக்கீங்களா? திமுகவையும் அதிமுகவையும் ஒழிக்கணும். கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் 3 பேர் ரோல் மாடல். இப்ப விஜயகாந்த் ரோல் மாடல் சேர்த்துட்டாப்ல. அதாவது அப்செக்ஷன் மட்டும் சொல்லல அப்படின்னா ஸ்டாலின் ரோல் மாடல். அவங்களுக்கு உதயநிதி ஃபேமிலி வந்து அப்செக்ஷன் சொல்லலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு ரோல் மாடல். யாரு வேணாலும் ரோல் மாடல், எல்லாமே அவங்களுக்கு ரோல் மாடல் எடுத்துக்குவாங்க. ஊழலை ஒழிக்கணும். புலி படத்திற்கு வாங்கிய வருமானத்துல அந்த 15 கோடி ரூபாய் மறைத்திற்காக நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. இவர் ஊழலை ஒழிக்க போறாங்க. லாட்டரி சீட்ல வந்த பணத்துல கட்சி நடத்துற இவர்கள் ஊழலை ஒழிக்க போறாங்களா? மதுரை வெற்றி தியேட்டர்ல 100 ரூபாய் ஜனநாயக டிக்கெட் 1000 ரூபாய்க்கு வித்த இந்த கும்பல், இந்த கூட்டம், இந்த பக்காமாசு ஊழலை ஒழிக்க போறாங்க. ஊழலை ஒழிக்கணும், முதல்ல உங்களை ஒழிக்கணும். அது வழி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பக்காமாசு அவர்தாங்க சொன்னாரு. என்ன சொன்ன அப்படின்னா, எல்லாரும் கேக்குறாங்க பக்காமாசு, என்ன கூட கேட்டாரு பாருங்க. அதாவது பபடபடா பாப்பா கட்சி. நான் பதில் சொல்ல விட்டேன், இதுல இறங்கிட்டான்னு நிறுத்தவே முடியாது. நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். பவளவளா பாப்பா கட்சி திமுக அப்படின்னாப்ல. பவளவளா பாப்பா கட்சி திமுகவா? இது பக்காமாசு கட்சி. நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. பக்காமாசு, பிளாஸ்ட், டியூடு, நண்பா நண்பிஸ், தோலா தோலிஸ், ஒரு 4-5 வாசம் வச்சிருக்காப்ல. ஆனா ரிப்போர்ட் கொடுக்குது. ஒவ்வொரு நொடிக்கு ஒரு முறையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தான் இந்த சம்பவம் நடந்ததாக அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்லுது. அந்த ஆணையம் சொல்லி செய்தி நான் சொல்லுகிறேன். அங்கிருந்து போராட்டம் நடந்தது. இவ்வளவு பெரிய சம்பவம் முதலமைச்சரோட நாலேஜுக்கே வராம எப்படி? மிகச்சிறந்த நிர்வாகி, ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி. சரியா, குறைஞ்சபட்சம் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாமே நாம் தமிழர் கட்சி. அதை காட்டி காட்டி ஓட்டு வாங்குகிற நாம் தமிழர் கட்சி, அங்க 13 பேர் செத்தான், 14 பேர் செத்தான் கதறுவதை போல நாடகம் போடுகிற நாம் தமிழர் கட்சி ஏன் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கல? இவர்கள் நாடகம் ஆடலையா? சுட்ட இவர்கள் நாடகம் ஆடலையா? 13 வரை அதானி சொல்றீங்க, அதை சொல்லுங்க. நீங்க தான் சொல்றீங்க. நீதிபதியுடைய அறிக்கை இருக்கு, அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? எந்த நீதிபதி? அருணா ஜெகதீசன் அறிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சா நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அருணா ஜெகதீசன் அறிக்கை தெளிவாக சொல்லுது. சுடுவதற்கு முடிவெடுத்தவர் யார், உத்தரவு கொடுத்தவர் யார், சுட்டவர் யார், நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? 3 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில சுட்டவர்களை நடவடிக்கை நீங்க என்ன துறைமுருகன்? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு அப்படி எங்க மேலதான் கோபம்? எங்க நாங்க தான் செஞ்சோம், நீங்க தாங்க செஞ்சீங்க. தாமிரபரணி படுகொலைக்கு அவங்க காரணம், நீங்க தான் காரணம். ஏதாவது தாத்தா கொடுத்து நீங்க தான் காரணம். நீதிபதி சொன்னதை வச்சு நான் பேசுறேன். நாம் தமிழர் கட்சியின் விருப்பத்தை பேசல. உண்மைன்னு வச்சுக்க, உங்களுக்கு அப்படி இருக்குல்ல, குறைஞ்சது அதை சுடுவதற்கு உத்தரவு கொடுத்த எங்கள் பொதுச் செயலாளரை கைது செய்யலாம், போராட்டம் பண்ணிருக்கலாமே. நீங்க தொடர்ச்சி பேசிட்டு இருக்க, எல்லா மேடையிலும் பேசுறீங்க, எல்லா மேடையிலும் பேசுறோம். நீதிபதியினுடைய அறிக்கையை வச்சு அந்த அறிக்கையின் மேல உங்கள் முடிவு என்னன்னு கேட்கிறேன். இவங்க கொல்லுவாங்களா? இவங்க கொன்னதுக்கு நாங்க போராடி நியாயம் வாங்கி கொடுக்கணுமா? இவங்க செய்ய மாட்டாங்களா? நீங்க ஏன் போராடல? அதிமுக ஏன் போராடல? அதிமுக ஏன் போராடல? நான் ஒண்ணு சொல்றேன், நாங்க தாங்க கமிஷனே போட்டது. கமிஷன் போட்டீங்களா? இன்னைக்கு கை செய்யல. ஆமா, ஏன் செய்யல? நான் ஏன் நீங்க அதிமுக போராடல? அதிமுக எதிர்கட்சி, நாங்க எதிர்கட்சி இல்லையே. நாங்க 8.2 தானே, நீங்க 30 விழுக்காடு தானே. ஏன் போராடல? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க இப்ப இதை சொல்லிட்டே இருக்கிறீங்களா? என் கருத்து அதிமுக தான் கொண்டுச்சு. என் கருத்து நான் உண்மை சொல்றேன். சாத்தான் கொடுத்த 2 பேரை கொண்டாங்கல்ல, அப்பா பையனை. இதை முடிச்சிட்டு போலாமா? அதுக்கு போலாம், அதுக்கும் போங்க. பேசிக்கலாம். நன்றி. திரு முஸ்தபா, நீங்க பேசலாம். இவங்க பேசுன தொண்டை காஞ்சி போச்சு. இவர் பேச தொண்டை காஞ்சிருச்சு. ஊழல் செஞ்ச திமுகவோட கலர்ல நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு போனீங்க இல்லங்க? நான் கேக்குறேன், நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. நீங்க அதான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய 2016 வந்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் களத்துல வந்து நாங்க தான் நல்லாட்சி கொடுக்க போறோம் தானே நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
அனிலா பாடுபட்டீங்களா? எதுக்காக அனிலா ஏங்க அவரே ஓப்பனா சொல்றாருங்க. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் களத்துல ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதுங்க களத்துல இறங்கி நீட்டு பிளாக் டிக்கெட் எடுத்தாங்களா? யாரு நீங்க பிளாக்ல வச்சு சான்று இருக்கு சார். நான் கேக்குறேன் ஏங்க இது நடிப்பு தர துறையில இருக்கக்கூடிய தவறையே சுட்டிக்காட்ட அந்த துறையில வந்து சம்பளம் வாங்கிட்டு போறாரு. வெற்றி பெற்று மறைச்சாரு. யாரு தேட்டருக்காரங்க என்ன பண்ணணும்? ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும்? இந்த 2000 ரூபாய் கட்டுப்படுத்தணும். ஏன் விக்கிறீங்கன்னு சொல்லி புலிப்படம் 15 கோடி 15 அதாங்க 15 கோடிக்கு ஒன்று கொடுக்கப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணது. ரோல்ஸ் ராய்ஸ் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ்ங்க. அததான் சொல்றோம் சார். அதுக்கு என்னது? நீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து முதலமைச்சரா இருந்து மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு இதெல்லாம் செஞ்சு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம பங்கு கொடுப்பது தேர்தலில் கொடுப்பீங்களா? அது எப்படி கொடுக்க முடியும்? அதை தேர்தலில் கொடுப்போம். அது நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா 234 தொகுதியில 3ல 1 விழுக்காடு இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்க போறோம்னு ஒரு கோட்பாடு கொண்டு வரோம். IPS IAS பாதிக்கு பாத்துக்கணுமா? சீட்டு மட்டும் 30 ஆட்சி அதிகாரத்தில் வரவங்க கலெக்டரை நிரூபிப்பது IPS நிரூபிப்பது யாரு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பாதுகாப்பு தேவை. பெண்களும் சம பங்கு. தூத்துக்குடி மாவட்ட செயலர் அஜித்தா போடுறது காரை மறிக்கிறாங்க.